கொஞ்சமும் வலியே இல்லாத ஒரு நிமிஷம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன். எதிலுமே குறையே இல்லாத ஒரு பரிபூர்ணமான உலகத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கேட்பதற்கே ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, அங்க பாவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. கீழ்ப்படியாமைனா என்னன்னே யாருக்கும் தெரியாது. இப்போ இப்படி ஒரு ரொம்ப தூய்மையான மனசுக்குள்ள முதலா கிளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷச்செடியை எப்படி விதைக்க முடியும்? அது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கேள்விதான். ஒரு மாசற்ற மூளைக்குள்ள தவறு செய்யறதுக்கான எண்ணத்தை எப்படி உருவாக்குறது? உங்களை தேடி வர இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம உலக இலக்கியத்தோட ஒரு மாபெரும் காவியமான ஜான் மில்டனோட பாரடைஸ் லாஸ்ட் படைப்புக்குள்ளதான் இறங்க போறோம். கண்டிப்பா, இது ஒரு அற்புதமான பயணம். ஆனா பாத்தீங்கன்னா, இந்த தேடலோட நோக்கம் உங்களுக்காகவே ரொம்ப துல்லியமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. முதல் 4 புத்தகங்களோட கதைகள், அதாவது சாத்தான் நரகத்துல முழிச்சுக்கிறது, அவனோட பயணம், ஏதேன் தோட்டத்தோட ஆரம்ப காட்சிகள், இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே அத்துப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமா, அந்த அடிப்படை விஷயங்களை நம்ம திரும்பவும் பேச போறதில்ல. கரெக்ட். அதனால அந்த பழைய பாதைகள்ல நம்ம இன்னைக்கு போக போறதில்ல. மாறாக ஒட்டுமொத்த காவியத்தோட ஆணிவேரா இருக்கிற 5வது புத்தகத்தோட கதையை மட்டுமே ரொம்ப தெளிவா, ஆழமா, முழுமையா இன்னைக்கு நாம அலச போறோம். மிக சரியான முடிவு. ஏன்னா 5வது புத்தகம் தான் உண்மையிலே காவியத்தோட மையப்பகுதி. ஏவாளோட மனசுக்குள்ள வைக்கப்பட்ட அந்த உளவியல் தூண்டில் என்ன, தேவதைகளுக்கு நடுவே நடந்த முதல் மாபெரும் அரசியல் விவாதம் எப்படிப்பட்டது, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த 5வது புத்தகம் சரியா எங்க முடிகிறது அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு தேட போறோம். முந்தைய 4 புத்தகங்கள் ஒரு மாபெரும் அரங்கத்தை செட் பண்ணிடுச்சு. ஆனா இந்த 5வது புத்தகத்துல தான் கதையோட மையக் கருவான அந்த முதல் சந்தேகம், அந்த வீழ்ச்சிக்கான வித ரொம்ப நுட்பமா தூவப்படுது. அப்போ கதை எங்க ஆரம்பிக்குது? ஏதேன் தோட்டத்துல ஒரு காலை பொழுதில், இல்லையா? ஆமா ஆமா, ரொம்ப அழகான ஒரு காலை பொழுது. ஆதாம் ரொம்ப நிம்மதியான ஒரு தூக்கத்திலிருந்து கண் விழிக்கிறான். ஆனா ஏவாள் அப்படி எழல. அவளுக்கு என்னாச்சு? அவ முகத்துல பாத்தீங்கன்னா ஒருவித பதற்றம், நெற்றியில வியர்வை, கண்ணுல ஒரு இனம் புரியாத பயம் இருக்கு. முந்தின ராத்திரி அவளுக்கு ஒரு ரொம்ப விசித்திரமான தொந்தரவு தரக்கூடிய ஒரு கனவு வந்திருக்கு. ஓ, அந்த கனவு. அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதுல இருக்கிற அந்த உளவியல் தந்திரத்தை நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏவாள் தூங்கும்போது ஒரு மர்ம குரல் அவளை கூப்பிடுது. அது சாத்தானோட குரல் கிடையாது. கரெக்ட், அது அவளோட அன்பு கணவன் ஆதாமோட குரல் போலவே ஒலிக்குது. அதேதான். அந்த நம்பிக்கையில தான் அவ அந்த இருட்டுல எழுந்து போறா. அந்த குரல் அவளை நேரா அந்த தடை செய்யப்பட்ட அறிவு மரத்தோட கிட்ட கூட்டிட்டு போகுது. அங்க ஒரு தேவதை மாதிரி ரொம்ப பிரகாசமான தோற்றத்துல ஒருத்தன் நிக்கிறான். அவன் எந்த தயக்கமும் இல்லாம அந்த மரத்தோட பழத்தை பறிச்சு சாப்பிட்டுட்டு அதோட சுவையை ரொம்ப புகழ்ந்து தள்ளுறான். அப்புறம் ஏவாளையும் சாப்பிட சொல்றான். இதை சாப்பிட்டா நீங்களும் கடவுள்களை போல மாறலான்னு ஒரு பெரிய ஆசையை தூண்டுறான். ஆமா, எல்லையற்ற அறிவை பெறலான்னு ஆசை காட்டுறான். அந்த கனவுல பழத்தை ருசிச்ச உடனே ஏவாள் அந்த தேவதையோட சேர்ந்து வானத்துல பறக்கிற மாதிரி உணர்றா. உலகமே அவ காலடியில இருக்கிற மாதிரி ஒரு போதை. திடீர்னு அவ மாயமாயிடுறான். அவ அதிர்ந்து போய் முழிச்சுக்கிறா. அதாவது இது சும்மா ஒரு கெட்ட கனவு கிடையாது, இது ஒரு மாபெரும் மனநல தாக்குதல். மிக துல்லியமா சொன்னீங்க. இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான தத்துவம் ஒன்னு இருக்கு. சாத்தான் ஏன் ஏவாள் முழிச்சிட்டு இருக்கும்போது நேரடியா இந்த பழத்தை சாப்பிட சொல்லல? ஏன்னா அவ கண்டிப்பா மாட்டேன்னு சொல்லிருப்பா. ஆமா, அவளால அந்த தடையை மீறணும்னு சுயமா நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவ மனசு ரொம்ப மாசற்றது. அதனாலதான் சாத்தான் அவளோட ஆழ் மனசை தாக்குறான், அவளுக்குள்ள ஒரு மாயையை உருவாக்குறான். கடவுளை போல மாறலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை அவளுக்குள்ள திணிக்கிறான். கரெக்ட். அவளோட தற்காப்பு அரண்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது கனவு அப்படிங்கிற வடிவத்துல ஒரு மாபெரும் தந்திரத்தை அரங்கேற்றான். இதை நினைச்சு பார்த்தா எனக்கு இப்போ இன்டர்நெட்ல நடக்கிற அந்த ஃபிஷிங் ஸ்கேம் தந்திரம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஓ, அது எப்படி? இப்போ நேரா நம்ம கிட்ட ஒரு ஹேக்கர் பேங்க் பாஸ்வேர்டை கேட்டா நம்ம மூஞ்சில அடிச்ச மாதிரி முடியாதுன்னு சொல்லிடுவோம். ஆனா நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி இல்ல நம்ம பேங்க்லேருந்தே அனுப்புற மாதிரி ஒரு லிங்க் அனுப்பி இதை கிளிக் பண்ணா பரிசு கிடைக்கும்னு நம்மள அறியாமலேயே நம்மள தூண்டுறாங்க இல்லையா? ஆமா ஆமா, ரொம்ப சரியான ஒப்பீடு. ஏவாளோட கனவுல சாத்தான் ஆதா மாதிரி குரலை மாத்தினதும் இதனாலதான். இல்லனா அந்த இன்செப்ஷன் படத்துல வர்ற மாதிரி ஒருத்தரோட மூளைக்குள்ள ஒரு சிறு புரிய ஒரு ஐடியாவை ரகசியமா விதைச்சிட்டா அதுவே மரமா வளர்ந்துடும் அப்படிங்கிற தந்திரம் இது. கண்டிப்பா. சாத்தானால ஏவாளோட கைய பிடிச்சு பழத்தை பறிக்க வைக்க முடியாது, ஆனா பறிக்கணும் அப்படிங்கிற ஆசையை அவளுக்குள்ள விதைக்க முடியும். அந்த இன்செப்ஷன் ஒப்பீடுங்க ரொம்ப கச்சிதமா பொருந்தது. ஆமா, சிஸ்டத்தை ஹேக் பண்றதை விட யூசரோட பலவீனத்தை தூண்டுறது சுலபம். அதேதான். ஆனா இங்க மில்டன் சுயாதீன விருப்பம், அதாவது ஃப்ரீ வில்,
அப்படிங்கிற தத்துவத்தை ரொம்ப அழகா உள்ள கொண்டு வர்றாரு. ஏவாள் கனவை கேட்டு ஆதாம் குழம்பினாலும் அவன் அவளை ரொம்ப தெளிவா சமாதானப்படுத்துறான். அவன் என்ன சொல்றான்? அதாவது மனித மனசுக்குள்ள நன்மையும் வரலாம், தீமையும் வரலாம். கனவுல தவறான விஷயங்களை காண்றதோ இல்ல அது நினைச்சு பார்க்கறதோ பாவம் கிடையாது. அந்த தவறான எண்ணத்துக்கு சம்மதம் தெரிவிக்காம உனக்குள்ள இருக்கிற பருத்தறிவையும் சுயாதீன விருப்பத்தையும் பயன்படுத்தி நிஜ வாழ்க்கையில நீ கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற வரைக்கும் உன் புனிதம் எந்த வகையிலும் கெடாதுன்னு சொல்றான். எண்ணம் வேற, அந்த எண்ணத்தை செயலா மாத்துறது வேற அப்படிங்கறத மில்டன் இங்க ரொம்ப ஆணித்தரமா பதிவு செய்யறாரு. ஆமா, ஆதாமோட அந்த விளக்கம் ஏவாள சமாதானப்படுத்திடுது. அவங்க மறுபடியும் தோட்ட வேலைகளை கவனிக்க போறாங்க. ஆனா இந்த கதையில இது எல்லாம் மேலிருந்து கடவுள் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. ஓ, கடவுளுக்கு தெரிஞ்சிடுச்சு. கண்டிப்பா. ஏதேன் தோட்டத்துல சாத்தா ஊடுருவி இருக்கிறதையும் ராத்திரியில ஏவாளோட மனசுக்குள்ள அவன் விஷத்தை விதைச்சதையும் பாக்குற கடவுள் ரஃபேல் அப்படிங்கிற முதன்மை தேவதைய பூமிக்கு அனுப்புறாரு. ரஃபேல் எச்சரிக்கை செய்யறதுக்காக வர்றான் இல்லையா? ஆமா, சாத்தா அவங்கள வழிதவற செய்ய முயற்சி பண்றதையும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சுயாதீன விருப்பம் பத்தின முழுமையான பொறுப்பையும் நினைவூட்டி எச்சரிக்கவே ரஃபேல் வர்றான். அந்த காட்சி எப்படி இருக்கும்? 6 அழகான சிறகுகளோட வானத்திலிருந்து இறங்கி வர ரஃபேல ஆதாமும் ஏவாளும் ரொம்ப மரியாதையோட வரவேற்கிறாங்க. அவங்க தோட்டத்து கனிகளை பறிச்சு அவனுக்கு விருந்து வைக்கிறாங்க. வாவ்! மனிதர்களும் தேவதைகளும் ஒன்னா உட்கார்ந்து ஒரு நண்பர்கள் மாதிரி சாப்பிடுற ஒரு அற்புதமான தருணம் அது. ஆமா, சொர்க்கத்தோட உணவையும் பூமியோட உணவையும் அவங்க எந்த பாகுபாடும் இல்லாம பகிர்ந்து கொள்கிறாங்க. பாவம் செய்யறதுக்கு முந்தைய மனிதர்கள் இயற்கையோட எவ்வளவு ஒன்றிருந்தாங்கன்னு மில்டன் ஒருவித ஏக்கத்தோட இங்க விவரிக்கிறாரு. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய நெருடல் இருக்கு. என்ன நெருடல்? நீங்க வேணா ஒரு தத்துவார்த்தமான விளக்கத்தை கொடுக்கலாம். ஆனா நடைமுறையில யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு முன்னாடி ஒரு சாக்லேட்டை வச்சுட்டு இதை நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாம அறைய விட்டு வெளியே வர்றோம். அந்த குழந்தை அதை நிச்சயமா சாப்பிடும்னு நமக்கு 100% முன்கூட்டியே தெரியும்னா குழந்தை தப்பு செஞ்சதுக்கு நாம தானே முழு பொறுப்பு? இது ஒரு நியாயமான கேள்விலாம். மில்டனோட காவியத்துல கடவுள் காலத்தை கடந்தவர். அவருக்கு எதிர்காலம் முழுமையா தெரியும். அப்படி என்றால் ஆதாமும் ஏவாளும் ஏமாற போறாங்க, பாவம் செய்ய போறாங்க அப்படிங்கிறது கடவுளுக்கு முன்பே தெரிஞ்ச ஒண்ணுதானே? ஆமா, தெரியும். அப்புறம் ஏன் ரஃபேல அனுப்பி எச்சரிக்கணும்? அவங்க பாவம் செஞ்ச பிறகு நான் தான் அப்போதே ஆளை அனுப்பி எச்சரிச்சேனே, நீங்க தான் கேட்கலன்னு கடவுள் தன் கைகளை கழுவிக்கொள்வதற்காக செய்யப்படுற ஒரு கந்துடைப்பா இது. நீ கேட்கிறது ஆழமான பல நூற்றாண்டுகளா தத்துவவியாளர்களை குழப்பின ஒரு கேள்வி. மில்டனோட காவியத்துல கடவுளின் நீதி எப்படி நிலைநிறுத்தப்படுகிறது அப்படிங்கறதோட மையப்புள்ளியும் இதுதான். சரி, அதுக்கு என்னதான் விளக்கம்? இங்க நாம 2 விஷயங்களை ரொம்ப தெளிவா பிரிக்கணும். முன்கூட்டிய அறிதல் மற்றும் முன் தீர்மானம். ஓகே. கடவுள் எதிர்காலத்தை முன்கூட்டியே அறிவார் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அவர் அதை முன்கூட்டியே தீர்மானிப்பதில்ல. காலம் அப்படிங்கிற எல்லைக்குள்ள நாம இருக்கோம், கடவுள் காலத்திற்கு வெளியே இருக்காரு. அவர் பாக்குறாரு, ஆனா அவர் அதை கட்டாயப்படுத்துவதில்ல, அதானே? மிகச்சரி. மனிதர்களுக்கு முழுமையான சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சுதந்திரம் அர்த்தம் உள்ளதா இருக்கணும்னா அவங்களுக்கு எல்லா டேட்டாவும் எல்லா தரவுகளும் கொடுக்கப்படணும். ஓ, அவங்க எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது. ஆமா, மனிதர்கள் பாவம் செஞ்ச பிறகு சாத்தான் எங்களை ஏமாற்றுவான்னு எங்களுக்கு தெரியாது, யாரும் எங்களை எச்சரிக்கலன்னு கடவுள் மேல பழி போடக்கூடாது இல்லையா? அவங்க தங்கள் சொந்த விருப்பத்தின் பேரில் விளைவுகளை முழுமையா தெரிஞ்சே முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ரஃபேல் அனுப்பப்படுறான். அதாவது விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் ரொம்ப தெளிவா படிச்சு பார்த்துட்டு ஒப்புக்கொள்கிறேன்னு கையெழுத்து போடுற மாதிரி எல்லா தகவல்களையும் கொடுத்துட்டு முடிவை மனிதர்களோட கைகள்லே விட்டுடுறாரு கடவுள். கரெக்ட். ரஃபேலோட எச்சரிக்கை கடவுளோட நீதிய பரிபூரணப்படுத்துது. சரி, கதைக்கு வருவோம். விருந்து முடிஞ்சுக்கு பிறகு ஆதாம் ரஃபேல் கிட்ட ஸ்வர்க்கத்தோட ரகசியங்களை பத்தி கேக்குறான். ஆமா, ரஃபேல் பிரபஞ்சத்தோட படிநிலைகளை விவரிக்கிறான். ஒட்டுமொத்த படைப்பும் ஒரு சங்கிலி தொடர் மாதிரி என்கிறான். படிநிலைகள்னா அந்த ஹைரார்கி சொல்றீங்களா? ஆமா, வேர்கள்ல தொடங்குற தாவரங்கள், அதற்கும் மேல உணர்ச்சிகளை கொண்ட விலங்குகள், அதற்கும் மேல பகுத்தறிவும் ஆன்மாவும் கொண்ட மனிதர்கள், மனிதர்களுக்கும் மேல உள்ளுணர்வு கொண்ட தேவதைகள்னு ஒரு துல்லியமான ஏறுவரிசையை விளக்குறான். ஓஹோ. மனிதர்கள் தங்கள் பகுத்தறிவை சரியா பயன்படுத்தி கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தா காலப்போக்கில மனித உடலும் ஆன்மீக நிலையை அடைந்து அவங்களும் தேவதைகளை போல மாறலான்னு ஒரு மாபெரும் சாத்தியக்கூற சொல்றான். வாவ், தேவதைகளா மாறலாமா? அப்போதான் ஆதாம் ஒரு கேள்வியை கேக்குறான். யாராவது கடவுளுக்கு கீழ்ப்படியாம இருப்பார்களா என்னன்னு ரொம்ப வெள்ளந்தியா கேக்குறான்.
ஆதாமோட அந்த வெள்ளந்தியான கேள்வி சாதாரணமானதில்ல. அதுதான் இந்த 5வது புத்தகத்தோட அடுத்த பெரும் பகுதியை திறந்து விடுது. அதுவரைக்கும் ஆதாமிற்கு கீழ்ப்படியாமை அப்படிங்கிற ஒரு வார்த்தையே அகராதியில கிடையாது. இது எப்படின்னா எப்பவுமே தண்ணீர்லயே பொறந்து வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மீன் கிட்ட போய் தண்ணீர்னா என்னன்னு கேக்குற மாதிரி. இல்ல வாழ்க்கையில வலியே இல்லாம வாழ்ந்த ஒருத்தங்கிட்ட போய் தலைவலினா எப்படி இருக்கும்னு விவரிக்கிற மாதிரி. ஆமா ஆமா. ஆதாமுக்கு பாவம் இல்ல கீழ்ப்படியாமை அப்படிங்கிற கான்செப்டே சுத்தமா தெரியல. அது அவனால கற்பனை செஞ்சு பார்க்கவே முடியல. மிகச்சரியான உதாரணம். ஒரு மீனை தண்ணீருக்கு வெளியே தூக்கி போட்டாதான் தண்ணீரோட அருமை தெரியும். அதுபோல கீழ்ப்படியாமைனா என்னன்னு விளக்குவதற்கு ராஃபேலுக்கு வேற வழியே இல்ல. அவ முன்கதையை விவரிக்க தொடங்குற. அந்த ஃபிளாஷ்பேக். ஆமா, பண்டைய காவியங்கள்ல கதையை நடுவுல தொடங்கிட்டு அப்புறம் முன்கதையை சொல்ற உத்திய மில்டன் இங்க ரொம்ப சரியா பயன்படுத்துறாரு. எப்படி தீமை உருவானது, முதல் கிளர்ச்சி எப்படி வந்ததுன்னு விளக்குவதற்காக சொர்க்கத்துல நடந்த அந்த முதல் மாபெரும் யுத்தமான சாத்தானோட வீழ்ச்சிய ராஃபேல் ஆதாமுக்கு சொல்லத் தொடங்குறான். அந்த கதை எங்க தொடங்குதுன்னா, அதாவது இந்த உலகம், சூரியன், நட்சத்திரங்கள் எல்லாம் படைக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு நாள் கடவுள் தேவதைகள் எல்லாரையும் பரலோகத்துல கூட்டி ஒரு மாபெரும் அறிவிப்பை வெளியிடுறாரு. தனக்கு ஒரு மகன் இருப்பதாகவும் இனிமேல் அவருக்கு தனக்கு நிகரான அதிகாரம் வழங்கப்படும் சொல்றாரு. ஆமா, அவர் தன் வலதுபுறம் அமர்ந்து அனைவரையும் ஆட்சி செய்வார். தேவதைகள் எல்லாரும் அவருக்கு தலை வணங்கணும்னு சொல்றாரு. இத கேட்ட உடனே மாபெரும் தேவதைகள்ல ஒருவனான சாத்தானுக்கு பொறுக்க முடியல. அவனுக்குள்ள பொறாமையும் அகந்தையும் கொழுந்து விட்டு எரியுது. ராத்திரியில பரலோகம் முழுவதும் தூங்கும்போது சாத்தா மட்டும் முழிச்சிட்டு இருக்கான். தான் உற்ற தளபதியான பீல்செபப் கிட்ட போய் கடவுளோட புதிய கட்டளைகளுக்கு ஏற்பாடு செய்ய போறோம்னு போய் சொல்லி பரலோகத்தோட வடக்கு பகுதிக்கு தம் படைகளை கூட்டிட்டு போறான். அதாவது சொர்க்கத்தோட 1/3 பங்கு தேவதைகளே. ஆமா, அவ்ளோ பெரிய படை. அங்க கடவுளோட அரியணையைப் போலவே ஒரு பிரம்மாண்டமான போலி அரியணையை அமைச்சு தன் படைகளை பார்த்து ஒரு எழுச்சி உரையை நிகழ்த்துறான். அந்த உரை ரொம்ப முக்கியமானது. நாம எல்லாரும் கடவுளுக்கு சமமானவர்கள், யாருக்கும் அடிமையா இருக்க வேண்டியதில்ல. இந்த புதிய மகனை நாம ஏன் ஏற்கணும், நாம ஏன் அவருக்கு மண்டியிடணும்னு பேசுறான். சாத்தானோட அந்த பேச்சு ரொம்ப தந்திரமானது. அவன் சுதந்திரம் அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப லாபகமா பயன்படுத்துறான். ஆமா, தனக்கு கீழே இருக்கிற லட்சக்கணக்கான தேவதைகளை தன் பக்கம் இழுப்பதற்காக சமத்துவம், அடிமை தலைகளை உடைப்பது, புதிய சட்டங்களை எதிர்ப்பதுன்னு ரொம்ப தீவிரமான அரசியல் பேசுறான். அவன் பேச்சை கேட்கும்போது ஏதோ அடக்குமுறைக்கு எதிராக போராடுற ஒரு புரட்சியாளனை போல தோற்றமளிக்கிறான். இங்கதான் நான் மில்டனோட சொந்த வாழ்க்கையை இந்த கதையோட பொருத்தி பாக்குறேன். என்ன சொல்றீங்க? இத நான் வேற கோணத்துல பாக்குறேன். மில்டன் தன்னோட நிஜ வாழ்க்கையில ஒரு தீவிரமான மன்னராட்சி எதிர்ப்பாளர். இங்கிலாந்து மன்னரான சார்ல்ஸை எதிர்த்தவர் அவரு. முடியாட்சியை ஒழிச்சிட்டு ஒரு குடியரசை உருவாக்கணும்னு போராடினவர். ஆமா, அது சரிதான். அப்படியென்றால் சாத்தானோட இந்த வாதம் மில்டனோட சொந்த அரசியல் நிலைப்பாட்டோட பிரதிபலிப்பா? சாத்தானோட பேச்சை கேட்கும்போது அவன் ஒரு சுதந்திர போராட்ட வீரனை போல அல்லவா பேசுறான். மறுபுறம் கடவுள் என்னவோ தன் மகனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வைக்கும் ஒரு சர்வாதிகார மன்னரை போல தெளிகிறாரே. சாத்தானோட குரல்ல ஒலிப்பது மில்டனா? அவர்தான் இந்த காவியத்தோட ரகசிய ஹீரோவா? இது ஒரு மேலோட்டமான பார்வை. இதை நாம ரொம்ப தெளிவா பிரிச்சு பார்க்கணும். சாத்தான ஒரு புரட்சியாளனா பாக்குறது மில்டனோட நோக்கத்தையே தவறா புரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிடும். ஓஹோ, அப்படி சொல்றீங்களா? ஆமா, மில்டன் பூமியில உள்ள மனித மன்னர்களைத்தான் சர்வாதிகாரிகளா பார்த்தாரு. ஏன்னா பூமியில உள்ள எந்த மன்னரும் தன் குடிமக்களை படைக்கல, அவங்க தகுதியற்றவர்கள்னு அவர் நம்பினார். ஆனா கடவுள் அப்படிப்பட்டவர் இல்ல. ஏன்னா கடவுள் தான் எல்லாரையும் படைச்சார். அதேதான், கடவுளை மட்டுமே அவர் உண்மையான, தகுதியான, நீதியான ஆட்சியாளரா கருதினாரு. ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அவரால தான் படைக்கப்பட்டது. அதனால சாத்தானோட இந்த சுதந்திரம் அப்படிங்கிற வாதம் இயற்கையோட அடிப்படை ஒழுங்குக்கு எதிரான ஒரு போலியான வாதம். அவன் சும்மா சுதந்திரம்னு பேசி ஏமாத்துறான். கரெக்ட். சாத்தான் சமத்துவம் பேசுறான், ஆனா அவனுக்கு கடவுளாகணும் அப்படிங்கிற அகந்தை தான் இருக்கு. இத அவனோட தர்க்கத்திலேயே மில்டன் சுட்டி காட்டுறாரு. எந்த இடத்துல? ஒரு கட்டத்துல சாத்தான், நான் கடவுளால் படைக்கப்பட்டவன் என்பதே எனக்கு நினைவில் இல்லை, நான் எப்போது பிறந்தேன்னு எனக்கு தெரியாது, அதனால என்னை யாரும் படைக்கல, நான் சுயமாக தோன்றியவன்னு வாதிடுறான். என்னது, சுயமாக தோன்றியவனா? ஆமா, அவனோட தர்க்கம் எவ்வளவு தூரம் கீழே இறங்கிடுச்சு, அவனோட அகந்தை, அவனோட பகுத்தறிவை எப்படி சுத்தமா மழுங்கிடுச்சிடுச்சு அப்படிங்கிறதுக்கு இதுவே மிகப்பெரிய சான்று. அவன் சுதந்திர போராட்ட வீரன் இல்ல, வெறும் பொறாம பிடிச்ச ஒரு சுயநலவாதி. ரொம்ப சரியா சொன்னீங்க.
நான் எப்ப படைக்கப்பட்டேன்னு எனக்கு நினைவில்ல. அதனால என்னை யாரும் படைக்கலேன்னு சொல்றது எவ்ளோ பெரிய முட்டாள்தனம். குழந்தை பிறக்கும்போது குழந்தைக்கு அது நினைவிருக்குமா என்ன? கண்டிப்பா இருக்காது. ஆனா அந்த முட்டாள்தனமான அகந்த பிடிச்ச பேச்சுக்கு அங்கே கூடியிருந்த மில்லியன் கணக்கான தேவதைகள் ஆரவாரம் செஞ்சு கைத்தட்டி ஆதரவு தெரிவிக்கிறாங்க. எல்லாரும் சாத்தானோட அந்த பொய் வாதத்துல மயங்கி அவனுக்கு கீழே அடிபணிய தயாராயிடுறாங்க. ரொம்ப சோகமான ஒரு தருணம் அது. இப்போ நேரான நீங்க குறிப்பா கேட்டிருந்த கேள்விக்கு நாம வர்றோம். இந்த மாபெரும் கூட்டத்தோட ஆரவாரத்துக்கு நடுவுல தான் நீங்க ஆவலோடு எதிர்பார்த்த அந்த பிரம்மாண்டமான உச்சகட்ட காட்சி அரங்கேறுது. ஆமா. 5வது புத்தகம் சரியா எங்க முடியுது அப்படிங்கிற கேள்விக்கு விடை இங்கதான் இருக்கு. சாத்தானோட அந்த உரை முடிஞ்ச பிறகு நடக்கிற ஒரு ரொம்ப சிறந்த உணர்ச்சிகரமான சிலிர்ப்பூட்டும் நிகழ்வோட தான் இந்த 5வது புத்தகம் நிறைவடைகிறது. அந்த பிரம்மாண்டமான வடக்கு பகுதியோட மைதானத்துல லட்சக்கணக்கான தேவதைகள் தங்கள் வாள்களை உயர்த்தி சாத்தானுக்கு ஆதரவா குரல் எழுப்பிட்டு இருக்கும்போது, அந்த மாபெரும் கூட்டத்துல சாத்தானோட கருத்தை எதிர்த்து ஒரே ஒரு தேவதை மட்டும் எழுந்து நிக்கிறான். அவன் பேர் அப்டியல். ஆமா, அப்தியல். என்ன ஒரு காவியத்தன்மை உள்ள காட்சி அது. கோடிக்கணக்கான பேர் மூளைச்சலவை செய்யப்பட்டு ஒரு பொய்ய குருட்டுத்தனமா நம்பும்போது கூட்டத்தோட கோவிந்தா போடாம தனியா எழுந்து நின்று உண்மையை சொல்றது எவ்வளவு பெரிய தைரியம். சாதாரண தைரியம் இல்ல அது. ஒரு மாபெரும் மைதானத்துல எல்லாரும் தவறான திசையை நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது ஒருத்த மட்டும் எதிர்த்து செய்யல ஒட்டுமொத்த கூட்டத்தோட கண்களையும் நேருக்கு நேர் பார்த்து நிற்பது போல ஒரு வர்ணனை. கரெக்ட். அப்தியல் ஆப்தியோட பேச்ச தெய்வ நிந்தனைன்னு கடுமையா கண்டிக்கிறான். கடவுள் தான் நம் அனைவரையும் படைத்தவர். நீ சுயமாக தோன்றியவன் இல்லை. அவர் எப்படி ஒரு சர்வாதிகாரியா இருக்க முடியும்னு கேக்குறான். உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தவரையே, உன்னை சிந்திக்க வச்சவரையே நீ எதிர்க்கிறாயான்னு சாத்தானோட முகத்துக்கு நேரா குற்றஞ்சாட்டுறான். அப்தியலோட அந்த வாதம் சாத்தானோட போலி அரசியல சுக்குநூறா உடைக்குது. உனக்கு உயிர் கொடுத்தவரையே, உனக்கு வாள் ஏந்தும் சக்தியை கொடுத்தவரையே நீ எப்படி போரிட்டு வெல்ல முடியும்னு அப்தியல் கேக்குறான். இதுல மில்டனோட குரல் கேக்குதா? கண்டிப்பா. இத நாம பெரிய பின்னணியோடு தொடர்பு படுத்தி பார்த்தா அப்தியலோட குரல் தான் உண்மையிலே மில்டனோட குரல். எப்படி? இங்கிலாந்துல மன்னராட்சி மீண்டும் வந்தப்போ மில்டன் தனித்து விடப்பட்டாரு. அவர் நம்பின கொள்கைகளுக்காக அவர் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் எதிராக தனித்து நின்னாரு. அதே போலதான் இங்க அப்தியல் தனித்து நிக்கிறான். ஓ, கூட்டத்தோட எதிர்ப்பு மீறி. ஆமா, ஒட்டுமொத்த கூட்டமும் அப்தியலை நோக்கி வசைபாடுது, அவனை கேலி செய்யுது. லட்சக்கணக்கான வாள்கள் அவனுக்கு எதிராக திரும்புறது. ஆனா அவ அதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே மதிக்கல. அவனோட முடிவு என்னவா இருந்துச்சு? சாத்தானோட அழிவு நெருங்கிடுச்சு, நீங்க தான் உண்மையான அடிமைகள்னு எச்சரிச்சுட்டு அந்த பெரும் கூட்டத்தை புறக்கணிச்சுட்டு மீண்டும் கடவுளோட பக்கமே திரும்பி பறந்து செல்றான் அப்தியல். வாவ்! இருள பிளந்துகிட்டு ஒளிய நோக்கி பயணிக்கிற அந்த ஒற்றை தேவதையோட பயணத்தோட தான் பாரடைஸ் லாஸ்டோட 5வது புத்தகம் ரொம்ப தெளிவா பிரம்மாண்டமா நிறைவடையுது. ஆக 5வது புத்தகம் எங்க முடியுது அப்படிங்கிற உங்க கேள்விக்கே இப்போ முழுமையான விடை கிடைச்சிடுச்சு இல்லையா? ஒரு அமைதியான ஏதேன் தோட்டத்துல ஏவாளுக்கு வந்த ஒரு சின்ன கெட்ட கனவா ஒரு உளவியல் தூண்டிலா தொடங்கின இந்த 5வது புத்தகம் பிரபஞ்சத்தோட மாபெரும் கிளர்ச்சியிலையும் மில்லியன் கணக்கானவர்களுக்கு நடுவுல அப்தியல் ஒற்றையாளா நின்ற தைரியத்திலையும் வந்து முடிஞ்சிருக்கு. ரொம்ப அழகான ஒரு சுருக்கம். சிந்தனை அளவிலான பாவம் எப்படி செயலா மாறுது, கடவுளோட நீதி எப்படி செயல்படுது, சாத்தானோட தர்க்கம் எப்படி தன்னைத்தானே அழிச்சுக்குதுன்னு இந்த ஒரு புத்தகத்திலே நாம எவ்ளோ ஆழமான விஷயங்களை பார்த்துட்டோம். நிச்சயமா இந்த 5வது புத்தகம் காவியத்தோட ஒரு சாதாரண பகுதி கிடையாது. இது மனித மனதோட ஆழத்தையும் நாம ஒவ்வொரு நாளும் எடுக்கிற முடிவுகளையும் பத்தின ஒரு ஆய்வுரை. நமக்கு தரப்பட்டுள்ள அந்த சுயாதீன விருப்பத்தை நாம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். போலி வாதங்களுக்கு மயங்குறோமா இல்ல அப்தியல் போல தனித்து நின்று உண்மையை உரைக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை இது காலத்திற்கும் நம்ம கண்முன் நிறுத்துது. ஆமா, இது இன்னைக்கும் நமக்கு தேவையான ஒரு பாடம். இந்த தேடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நேரான உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். தனக்கு யார் உயிர் கொடுத்ததுன்னு நினைவில்ல அப்படிங்கிறதுக்காக தான் யார்கிட்ட இருந்தும் எதையும் பெற்றுக்கொள்ளலன்னு சாத்தான் வாதிட்டான். தன்னைத்தானே படைத்து கொண்டதாக தனக்குத்தானே ராஜாவாக அவன் நம்பினான் இல்லையா? நாமும் பல நேரங்கள்ல நம்மளோட சொந்த அகந்தைய நியாயப்படுத்துறதுக்காக, நம்ம வெற்றிகளுக்கு நாமே முழு காரணம்னு காட்டிக்கொள்வதற்காக நமக்கு உதவி செஞ்சவங்கள, நம்மை உருவாக்குனவங்கள வசதியா மறந்துடுறோமா? ரொம்ப சிந்திக்க வேண்டிய கேள்வி. நமது தவறுகளை நியாயப்படுத்த நாமே நமக்குள் இப்படிப்பட்ட ஒரு கற்பனையான தர்க்கத்தை, ஒரு போலி வரலாற்றை உருவாக்கிக்கிறோமா?
அந்த மனதோட மாய வலைக்குள்ள, அதாவது சாத்தான் ஏவாளுக்கு இழைத்த அந்த தூண்டிலுக்குள்ள நாமும் என்றாவது சிக்கிக் கொண்டிருக்கிறோமா? ஆமா, இத பத்தி நம்ம கட்டாயம் யோசிக்கணும். கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாருங்க. இந்த சிந்தனையோட உங்களை விட்டு செல்றோம். அடுத்த ஆழமான தேடல்ல சந்திப்போம்.